குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு என் பையனுக்கு ஆசை வந்த உடனே எம்ஜிஆர் குலாப் ஜாமுன் பட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. பாக்கெட்டை காலி பண்ணி பவுடர் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டேன். இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பாலை எடுத்து இது லேசாக ஒரு ஓட்டை பண்ணி இந்த குழியில் பாலை ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை லேசாக குளிக்க மாவு கட்டியாக சப்பாத்தி மாவு புளி மாவு இல்லாமல் கொலை இப்படி பச்சிட்டு நினைக்காதீங்க. இதை ட்ரிக்குங்க. இந்த எம்ஜிஆரோட குலாப் ஜாமுன் இந்த மாதிரி செஞ்சுன்னா நான் புதுசுன்னு உடையாத குலாப் ஜாமுன் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள், இப்படி கொலன்னு செஞ்ச இந்த ஜாமுன்னு உடையவே முடியாது. பார்த்தீங்களா, எக்ஸஸான மாவு கையில் வராமல் தோசை தண்ணி வச்சு எடுத்துருங்க. எப்படி இந்த குலாப் ஜாமுன் நினைக்காதீங்க, பேர் எப்படி வந்து பாருங்க. நம்ம இது என்ன நல்லா மூடி அப்படி என்ன பேப்பர் வச்சு மூடி இந்த மாவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது கொலக்குள்ள தான் நம்ம கழிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் பார்ப்போம். எண்ணெய் கையில் லேசாக தட்டிட்டு சும்மா லேசாக ஒன்று தெரியும் உங்களுக்கு சுகர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாமுனில் போடாச்சு இல்லை குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி பாருங்க. ஒரு கிராக்கே வரல பார்த்தீங்களா, கொலக்குள்ள நம்ம கழிச்சோம். அதான் இதில் போட போகிறோம் சுகர் சிரப் போட போகிறோம், சாஷியில் போட போகிறோம். எல்லாம் போட்டாச்சு.